வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மனோகர் ஷெட்டி எழுதின ஃபயர்ஃப்ளைஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மனோகர் ஷெட்டி இந்தியாவில் கோவாவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார். அவர் இது வரைக்கும் 8 போய்ட்ரி புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த ஃபயர்ஃப்ளைஸ் அவர் சின்ன வயசில் இந்த விட்டில் பூச்சின்னு சொல்லுவோம்ல, இந்த பின்னாடி விளக்கு பூச்சி பின்னாடி லைட் மாதிரி எரியுமே, அந்த பூச்சிங்களெல்லாம் பிடிச்சி ஒரு பாட்டிலில் போட்டதை பற்றி அவர் இதில் சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வளர்ந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஒரு கவர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விட்டில் பூச்சி கூட அந்த மின்மினி விளக்கால் நம்மளை கவர்ந்தது, அதனால் அதை பிடிச்சி நம்ம பாட்டிலில் போட்டு அடைச்சோம். ஆனால் வளர்ந்துட்ட அப்புறம் பார்த்தா நம்ம எதெல்லாம் இந்த விஷயம் நோக்கி கவர்ந்து அதை நோக்கி போகிறோமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையே முழுகடிச்சிட ஒரு விஷயம் அப்படின்றது தான் அவருக்கு புரியுது. இப்போ குழந்தையில அவங்க பண்ணது ஒரு கொடுமை தான். ஒரு பூச்சியை பிடிச்சி அதை பாட்டிலில் அடைச்சி அதுக்கப்புறம் அது செத்து போகும்போது அது ஒரு கொடுமை தான். ஆனால் அது அந்த குழந்தையோட ஒரு அறியாமை. ஆனால் வயது வந்துட்ட அப்புறம், அதாவது நம்ம அடல்ட் ஆகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம போராடுறோம் இல்லையா, தினசரி வாழ்க்கையை அப்படி ரொட்டீனாக செய்கிறோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட அந்த பூச்சி மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படுத்துது. இப்போ இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பூச்சி செத்தப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அச்சச்சோ, இத்தனை நாள் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம், அது இப்போ செத்து போச்சேன்னு. ஆனால் நம்மளால தான் அந்த பூச்சியை பாட்டிலில் அடைப்பட்டு அது இறந்ததுன்றது நமக்கு தோணாது. ஆனால் இந்த பூச்சியை அந்த சின்ன வயசில் பிடிச்சதெல்லாம் எப்படின்னா, ஒரு ஆக்டிவான அட்ராக்டிவான ஒரு சுதந்திரமான இயற்கை உலகம், அது குழந்தையோட உலகம். ஆனால் குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்களாயிட்டப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் எதெல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணிச்சோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை ஒரு ரொட்டீனுக்கு, ஒரு டெட்டனிங் ரொட்டீன்றாரு, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுறது தான். இப்போ ஃபயர்ஃப்ளை இறந்துடுறது அந்த குழந்தை அது வேணுன்ட்டே கொள்ளலை, அது பிடிச்சிருக்கு, அது தூக்கி வச்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நம்ம இளமையில் செய்கிறோம் இல்லையா, அது எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாக இல்லை. அனுபவம் தான் மனுஷங்களுக்கு எல்லாமே சொல்லி தரது. அதுதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துன்னு போகிறது. அதே மாதிரி மிருகமாகட்டும் மனுஷங்களாகட்டும், இந்த கிரேட் மூமெண்ட்டில் எல்லாருமே பார்ட் அண்ட் பார்சல் தான் அப்படின்றாரு. இயற்கையில் நம்ம எல்லாமே சேர்ந்து இயங்குகிறவங்க தான். அதே சமயத்தில் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வையும் இங்கே கொடுக்குறாரு. அந்த உணர்வை கொடுக்கும்போது மனுஷன் இயற்கையை பாதுகாக்கிறோன்னா இல்லையோ, இயற்கைக்கே தன்னை சரி செஞ்சுக்கிற தன்மை இருக்குது. மனிதன் செய்கிற பாதகத்துலேருந்து அது அதுவே தன்னை புதுப்பிச்சுக்கும் அப்படின்றதும் இங்கே சொல்கிறாரு. வாங்க படித்து பார்க்கலாம். அவுட்சைட் தே வே ஃப்ளாஷிங் ஸ்ட்ரீமர்ஸ். தேனா அந்த ஃபயர்ஃப்ளைஸை இப்போ வீட்டில் வெளியில் பார்க்கும்போது அந்த வெளிச்சம் மட்டும் இருட்டில் தெரியும் இல்லையா, இப்போ ஃப்ளாஷிங் ஸ்ட்ரீமர்ஸ் மாதிரி அதுங்க பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். But straying indoors like wavering lanterns into widening shadows thrown by excited nets of caps and blazers, we caged them in grass-crammed bottles, the tops punctured for air, and watched them stare like luminous dials. ஆனால் அதுங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு பூச்சி இல்லையா, அது என்ன ஆகிடும்னா அதோட நிழல் அங்கே இங்கெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அது ஈஸியாக பிடிச்சி சின்ன சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் போட்டுட்டு மூடியை போட்டுட்டு அந்த மூடியில் ஒரு ஓட்டையை போட்டுருவோம். அப்போ அந்த ஓட்டை வழியாக அது காற்று போகும்னு. அதுக்கப்புறம் உட்காந்துன்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். லூமினஸ்னால் அந்த வெளிச்சம், அதுலேருந்து வர வெளிச்சம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாரு. I had imagined burning crystal or tipped of emerald embers, but found a softer substance, soon dimming the insects worried by coarse hands. The walls of glass baffling their tiny wings, wilted to lifeless specks. எனக்கு இந்த மாதிரி எமரல்டு அது இது எல்லாமே பிடிக்கும். ஆனால் எனக்கு கிடைச்சது என்ன, அந்த சாஃப்டாக உடம்பு இருக்கக்கூடிய அந்த மின்மினி பூச்சி தான். அதை நாங்கள் எடுத்துன்னு போட்டுட்டோம். ஆனால் அந்த மின்மினி பூச்சி தொட்டது எங்கள் கைகள், அவங்க கைகளை தான் அந்த குழந்தை கையை தான் கோஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அது பறக்கும் போது அதோட குட்டி இறக்கையை அந்த கிளாஸ் வாலெல்லாம் ஹர்ட் பண்ணோம், வலிக்க வைக்கும். அதால் சுதந்திரமாக பறக்க முடியாது. கூடிய சீக்கிரத்துலேயே அதெல்லாம் இறந்து கீழே விழுந்துடும். லைஃப்லெஸ் ஸ்பெக்ஸுன்றாரு. அப்படியே அதோடைய இறக்கைகள்லாம் அடிபட்டு அது கீழே விழுந்து இறந்துடும். ஐ ஹேட் ஃபெல்ட் நத்திங் தென். ஆனால் அது சாகும் போதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை.
ஒன்லி அ ஸ்மால் பேங் ஃபார் த லாஸ் ஆஃப் அ ஸ்கூல் பாய்ஸ் ஆர்னமெண்ட்டு. என்னென்னா இப்போ ஒரு சின்ன பையன் வந்து அவன் போட்டிருக்க ஒரு நகையை தொலைச்சிட்டா அது வருத்தப்படுவான்ல, அந்த மாதிரி ஒரு வருத்தம் தான். ஐயோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இப்போ இல்லையேன்னு. பட் நவ் ட்ராவலிங் மை டெய்லி க்ரூவ் இன் த ஹண்ட் ஃபார் ஃபுட் அண்ட் ஹேபிட்டட் ஐ ரிமெம்பர் தே ட்ராப்ட் பிளாங்க் லைட்ஸ். ஆனால் இப்போது தினமும் வெறும் சாப்பாடுக்காகவும் என்னுடைய அதை நான் இருக்கிற இடத்த வந்து வாழ்க்கையை வாழறதுக்காக நான் வந்து டெய்லி ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா, தினமும் அதே வேலையை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி அந்த விட்டில் பூச்சி வந்து அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அது வந்து அங்கே அதுக்குள்ளே பறக்க பார்த்ததோ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன்றது எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.